கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தினார். அவர்கள் பிள்ளைகள் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். ஏற்கனவே கானான் தேசத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை ஆண்டவர் தாழ்த்தி அவர்களையும் அவர்களது ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய இஸ்ரவேல் ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் கானானின் அரணான பட்டணங்களையும் செழிப்பான அந்த பூமியையும் சுதந்தரித்து கொண்டு அந்த தேசத்தின் பலனை சாப்பிட்டு கொழுத்து ஆண்டவருடைய பெரிதான தயவினால் செல்வ செழிப்பானவர்களாக வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த அவர்கள் கொஞ்ச நாட்களிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தங்களுக்கு புறம்பாக எரிந்துவிட்டு அவர்களை ஆண்டவரண்டை திருப்பும்படியாக அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார். தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு ஆண்டவருக்கு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை அவர்கள் செய்தார்கள். ஆனபடியினாலே இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குகிற அவர்களுடைய சத்துருக்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் துன்பத்தையும் நெருக்கத்தையும் அனுபவித்த உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார்கள். உடனே பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கேட்டு அவருடைய மிகுந்த இரக்கங்களினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலையும் அவர் கேட்பார். இப்படித்தான் ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியை ஈன்றது. காலையும் மாலையும் பால் கறந்து விடுவார்கள். அப்போது தன்னுடைய கன்று அருகிலே நின்று பால் குடிக்கும். பசுவும் தன்னுடைய கன்றை நக்கி கொடுக்கும், பாசமாக வைத்து கொள்ளும். இப்படியே காலங்கள் சென்றது. ஒரு நாள் பசு மேய்ச்சலுக்கு சென்ற இடத்தில் அடுத்த நன்சை வயலுக்குள் சென்று மேயவே அந்த வயல்காரர் இந்த பசுவை பிடித்து வைத்து கொண்டான். பசுவின் சொந்தக்காரரிடம் அபராதம் வாங்கி கொண்டுதான் பசுவை கொடுத்தான். அதன் பின்பு பசுவை வீட்டிற்கு கூட்டி வந்தார்கள். இதற்குள் 2 நாள் ஆகிவிட்டது. 2ஆம் நாளில் பசு வீட்டிற்கு வருகிறது. கன்று பாலுக்காக தன் தாய் பசுவை நினைத்து நினைத்து கத்தியது. கன்றின் கத்துதலின் ஓசையை தாய்ப்பசு கேட்டதும் அது இன்னும் அதிகமாக கத்திக்கொண்டு தன் கன்றை நோக்கி ஓடி வந்து பால் கொடுத்தது. தன்னுடைய அதிகப்படியான பாசத்தை அது வெளிப்படுத்தியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்குமான உறவை புதுப்பித்து கொள்ளுவோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தும் அவர்கள் அதையெல்லாம் உணராமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அக்கிரமம் செய்தார்கள். அதனால் அவர்களை தண்டித்தவுடனே மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரோ உடனே இரக்கப்பட்டு கேட்டு அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். நாமும் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளவோ அக்கிரமம் பண்ணி வருகிறோம். ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது உடனே அவர் கேட்டு நமக்கு மனமிறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர்களுடைய சத்தத்தை நீர் கேட்டு அவர்களை நீர் ஆசீர்வதியும். நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.